வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒரே மாவில். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நேந்திர பழம் எடுத்துருக்கேன். இன்றைக்கி நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நேந்திர பழம்ல செவ்வாழை பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி வாழைப்பழம் சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாழைப்பழம் பிடிக்காத குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படி ஓரம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவும் ரவை அரை கப் அளவு எடுத்துருக்கேன். இதுவே அரை பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் இந்த இனிப்பு. அதுக்கு கூட ஏலக்காய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூடவே மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழ கூழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த பணியாரம் எழும்பி வராது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி தேவைப்பட்டால் அப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. ஏன்னா ரவை சேர்த்துருக்கனால அந்த ரவை நல்லா ஊறி வரணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அது நல்லா சூடானோடனே மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு ஒரு குழிக்கரண்டி எடுத்துகிட்டு மாவை அதில் எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றினோடனே நல்லா மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டான பணியாரம் கிடச்சிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது முந்திரி பருப்பு சேர்க்குறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது முந்திரி பருப்பு உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட செய்யலாம். ரொம்ப சாஃப்டான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே மாவில் நீங்கள் குழி பணியாரமும் பண்ணலாம். குழி பணியாரத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குழி பணியாரங்களை சூடு பண்ணிவிட்டேன். அதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா உள்ளே தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்க, இது பணியாரக்கல்லில் ஒட்டாமல் வரும். நல்லா சைட் தூக்கிட்டுருக்கோம். இதை திருப்பி போட்டு திரும்பவும் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டான சுவையான குழி பணியாரம் ரெடி ஆகிடும். இப்போ வாழைப்பழம் சேர்த்துக்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக உடனே வேணும்னா இதை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.